வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள் உறவினருக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நம்மளுடைய உழைப்பும் உங்களை உடனடியாக சேரும். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 9 செப்டம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த பகுதிகளில், அதாவது ஒடிசா ஒட்டிய பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, குஜராத் பகுதிகளில் நீடித்திருந்த அந்த தீவிர ஆழ்ந்த தாழ்மண்டலம் வலுவிழந்து ஒரு தாழ் பகுதியாக பாகிஸ்தான் பகுதிகளுக்குள் சென்றிருக்கிறது. அது மட்டும் இல்லை, மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானதும் உருவாகி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த காற்றின் மாறுதல் காரணமாக இந்த வானிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம். இந்த மாற்றம் காரணமாக தான் இப்போ தமிழகத்தில் இடிமழை பதிவாகி வருது. இன்று தமிழகத்தில் பல பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நாகை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள்லையும், குறிப்பாக திருவாரூருடைய கடலோர பகுதிகள், முத்துப்பேட்டை, இந்த பகுதிகளிலையும் கனமழை பதிவாகி வருது. அதே நேரத்தில் புதுக்கோட்டையினுடைய மேற்கு பகுதிகள், திருச்சியின் ஒரு சில பகுதிகள் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் அநேகமான பகுதிகள் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பல பகுதிகளிலேயும் மழை தொடர்ந்து கனமழை பதிவாகி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் இது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த மழை நிகழ்வு இருக்கும். ஒரு 7-8 மணிக்கு இந்த மழையானது இந்த பகுதிகளில் எல்லாம் அபேட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு சூரியன் வந்ததுக்கப்புறம் வெப்பத்தின் தாக்கம் மெதுவாக வரும். அதே நேரத்தில் இன்று இதனுடைய தாக்கம் காரணமாக இந்த காற்றின் நிச்சயமற்ற தன்மை, இந்த 3 சுழற்சிகள்னால் ஏற்படக்கூடிய காற்றின் வேறுபாடுகள் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றின் நிச்சயமற்ற தன்மை மற்றும் காற்றின் உராய்வு, காற்றின் வேக மாறுபாடு, இந்த மாதிரியாக பல இதை தான் நம்ம இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக பல பகுதிகளில் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 24 மணி நேரத்தில் கேரளாவில் பொறுத்தவரையிலையும் ஒரு சில பகுதிகள், குறிப்பாக மலப்புரத்தின் மேற்கு, பாலக்காடின் மேற்கு, இடுக்கி, பத்தனம்திட்டா ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமான மழையும், மற்ற மாவட்டங்களில் லேசான மழையும், கர்நாடகாவில் பொறுத்தவரையிலையும் பெங்களூரு, மைசூரு, மாண்டியா, சாமராஜநகர் மற்றும் கல்யாண கர்நாடக பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற ஏனைய பகுதிகளில் லேசான மழையும் காணப்படும். பெரும்பாலும் கடலோர கர்நாடக பகுதிகளில் இந்த மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பருவமழை தொய்வில் இருப்பதனால அங்கே பெரும்பாலான பகுதிகளில் மழை குறைவாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஆந்திரா அடுத்து வரலும் பார்த்திங்கன்னா பரவலாக கடலோர மாவட்டங்களில், வடகடலோரமாகட்டும், மத்தியமாகட்டும், ராயல்சீமா பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய சுழற்சி காரணமாக ஏற்படக்கூடிய காற்று குவிதல் காரணமாக பரவலாக மிதமானது முதல் கனமழையும், குறிப்பாக நிர்மல், கொமரம்பீம், மஞ்சிரியால், ஜெய்சங்கர், முலுகு மாவட்டத்தில் கனமழை முதல் பலத்த மழையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஹைதராபாத் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்போ தமிழகத்துக்கு வரும். தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் இன்று பலத்த மழை வாய்ப்புள்ள பகுதிகள் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் வால்பாறை. இந்த பகுதிகளில் கனமழை முதல் பலத்த மழை வரலையும் வாய்ப்பு இருக்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, மேற்கு பகுதிகள் பரவலாகவே நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய பகுதிகள், மத்திய தமிழகத்தில் நாமக்கல், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், அப்புறம் இந்த பக்கம் விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மற்றும் விருதுநகர், தேனி ஆகிய பகுதிகளில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவாரூர், நாகை, காரைக்கால் மற்றும் தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மழை இல்லையான்னு கேட்காதீங்க. மழை அங்கும் இருக்கிறது. ஆனால் அங்கே லேசானது முதல் மிதமான மழையாக இருப்பதற்கு வாய்ப்புகள். இதுலேயும் மாறுபாடுகள் ஏன் இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, கீழே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மன்னார் வளைகுடாவில் காற்றின் குவிதல் இந்த பகுதிகளுக்கு உட்புறமாக செல்லும். அப்படிங்கிறதுனால இந்த பகுதிகளில் மழை குறைவாக வானிலை படிமங்கள் காட்டுகின்றன. இதில் மாற்றங்களும் ஏற்படலாம். அது என்னங்கிறத நம்முடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டரில் தொடர்ந்து நிகழ்நேர பதிவுகள்
பதிவிடப்பட்டு வரும். அதனுடைய லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லிங்க்குகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து அப்டேட்டுகளும் தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பல அறிவிப்புகள், பல வானிலை நிகழ்வுகள் பற்றின அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை வச்சுக்கோங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day மக்களே.